அருட்பெரும் ஜோதியின் திருநாளா ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளா அருட்பெரும் ஜோதியின் திருநாளா ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளா செவ்வாய்க்கிழமை நவநாளா சகல சௌபாக்கியங்கள் தரும் நாளா செவ்வாய்க்கிழமை நவநாளா சகல சௌபாக்கியங்கள் தரும் நாளா அருட்பெரும் ஜோதியின் திருநாளா ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளா செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் செல்வங்கள் தேடி வரும் செவ்வாய் தோஷமும் பாவத்தின் சாபமும் மாயமாய் மறைந்துவிடும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்தால் செல்வங்கள் தேடி வரும் செவ்வாய் தோஷமும் பாவத்தின் சாபமும் மாயமாய் மறைந்துவிடும் உயிர் தரும் வார்த்தையின் வல்லமையால் உன் தலைவிதி மாறிவிடும் அருள் தரும் ஆண்டவர் கிருபையினால் உன் வாழ்க்கையை உயர்ந்துவிடும் உயிர் தரும் வார்த்தையின் வல்லமையால் உன் தலைவிதி மாறிவிடும் அருள் தரும் ஆண்டவர் கிருபையினால் உன் வாழ்க்கையை உயர்ந்துவிடும் அற்புதமான ஆண்டவர் அருள் உன்னை வாழ்த்திடுமே வேண்டும் வரங்களை தருமே அற்புதமான ஆண்டவர் அருள் உன்னை வாழ்த்திடுமே வேண்டும் வரங்களை தருமே அருட்பெரும் ஜோதியின் திருநாளா ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளா குலமகள் யாவரும் மணமகளாகும் மங்கள திருநாளா குலவிளக்கேற்றும் குழந்தையின் வரமதை பெறுகின்ற சுபநாளா குலமகள் யாவரும் மணமகளாகும் மங்கள திருநாளா குலவிளக்கேற்றும் குழந்தையின் வரமதை பெறுகின்ற சுபநாளா மங்கள மங்கைய குங்குமம் காத்திடும் கோவில் திருநாளா மங்களமான சுமங்கலி வேண்டும் வரங்களை தரும் நாளா மங்கள மங்கைய குங்குமம் காத்திடும் கோவில் திருநாளா மங்களமான சுமங்கலி வேண்டும் வரங்களை தரும் நாளா அற்புதமான ஆண்டவர் அருள் உன்னை வாழ்த்திடுமே வேண்டும் வரங்களை தருமே அற்புதமான ஆண்டவர் அருள் உன்னை வாழ்த்திடுமே வேண்டும் வரங்களை தருமே அருட்பெரும் ஜோதியின்
திருநாளாம் ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளாம் அருட்பெரும் ஜோதியின் திருநாளாம் ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளாம் செவ்வாய்க்கிழமை நவநாளாம் சகல சௌபாக்கியங்கள் தருநாளாம் செவ்வாய்க்கிழமை நவநாளாம் சகல சௌபாக்கியங்கள் தருநாளாம் அருட்பெரும் ஜோதியின் திருநாளாம் ஆனந்த வாழ்க்கையின் சுபநாளாம். அச்செஸ்டர் அந்தோணியாரின் வாழ்க்கை வரலாறு. அச்செஸ்டர் அந்தோணியார் போர்த்துக்கல் நாட்டிலுள்ள லிப்சன் என்னும் ஊரில் 1995 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 பிறந்தார். அந்தோணியாரின் பெற்றோர் அவரை ஒரு கத்தோலிக்க பள்ளியில் அவரை படிக்க வைத்தனர். அவருடைய ஆசிரியர்கள் அவர் ஒரு வீரனாக வருவார் என்றார்கள். ஆனால் அவர் தந்தையோ அதனை மறுத்தார். அவருடைய தந்தைக்கோ அவர் ஒரு நல்ல நீதிமானாக வர வேண்டும் என்பதுதான் ஆசையாக இருந்தது. வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வரமது, வாழ வைப்பது கடவுளின் சித்தம் என்பது. வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வரமது, வாழ வைப்பது கடவுளின் சித்தம் என்பது. மனிதராய் பிறந்தவர் புனிதராகலாம், புனிதராய் வாழ்ந்து புகழை அடையலாம். மனிதராய் பிறந்தவர் புனிதராகலாம், புனிதராய் வாழ்ந்து புகழை அடையலாம். வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த வரமது, வாழ வைப்பது கடவுளின் சித்தம் என்பது. அச்செஸ்டர் அந்தோணியார் அவர்களுடைய துறவற வாழ்க்கையின் ஆரம்பம். அந்தோணியார் தன்னுடைய 15 வயதில் ஆகிஸ்தினார் சபையில் சேர ஆவல் கொண்டார். 1210 வருடம் ஆகிஸ்தினார் சபையில் அவர் சேர்ந்தார். அவர் சபையில் சேர்ந்த முதல் 2 ஆண்டுகள் அவருடைய நண்பர்கள் அவரை அடிக்கடி அவரை சந்திக்க வந்தார்கள். இதை அவர் விரும்பாததால் தன்னை கொய்ம்பரா நகரில் உள்ள ஹோலி கிராஸ் மடத்திற்கு மாற்ற அனுமதி கேட்டுக்கொண்டார். அந்த அனுமதி கிடைத்து அவர் அங்கே 8 வருடங்கள் இறையியல் படித்தார். பின்பு அவர் 1219 குருப்பட்டம் பெற்றார். ஒரு நாள் சில துறவிகளை அவர் மடத்தில் கண்டார். அவர்களிடம் அவர்கள் யார், எங்கே இருந்து வருகிறார்கள் என்று வினாவினார். அப்போது நாங்கள் ஒரு பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் என்றும் ஆபிரிக்காவில் உள்ள மொரோக்கோ என்ற நாட்டிற்கு செல்வதாகவும் அங்கு சென்று சர்வேஸ்வரனை பற்றி அந்த நாட்டு மக்களுக்கு போதிக்கவும் சில நேரத்தில் வேத சாட்சி மரணம் அடையலாம் என்றும் அந்தோணியாரிடம் சொன்னார்கள். இதை கேட்ட அவர் தானும் ஒரு வேத சாட்சி மரணம் அடைய ஆசை கொண்டார். வேத சாட்சி மரணம் அடைய ஆசை கொண்ட புனித அந்தோணியார் பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தால் தானும் ஒரு வேத சாட்சி மரணம் அடையலாம் என்று எண்ணி 1220 ஆண்டு பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்தார். பிரான்சிஸ்கன் சபையில் சேர்ந்த பிறகுதான் தன் பெயரை அந்தோணியார் என அவர் மாற்றிக்கொண்டார். சபையில் சேர்ந்த பிறகு அவர் தானும் மொரோக்கோ தேசம் சென்று வேதம் போதிக்க அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்தோணியார் 1220 ஆண்டு அவர் மொரோக்கோ செல்ல கப்பலில் ஏறினார். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் அதுவாக இருக்கவில்லை. அவர் மொரோக்கோ சென்று வேத சாட்சி ஆற்றுவது அவருடைய விருப்பமாகவும் இருக்கவில்லை. எனவே அவர் கப்பல் பயணத்தில் உடல்நிலை சரியில்லாததால் திரும்ப வேண்டியதாயிற்று. கப்பல் கடல் புயலில் சிக்கி போர்த்துக்கல் நாட்டிலே உள்ள சிசிலி அருகே வந்து சேர்ந்தது.
அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதரா, அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதரா. அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதரா, அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதரா. கோடான கோடி மக்கள் கூட்டத்தை பார், கோடி அற்புதரா மந்தோனியர் மகிழ்வதை பார். கோடான கோடி மக்கள் கூட்டத்தை பார், கோடி அற்புதரா மந்தோனியர் மகிழ்வதை பார். அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதரா, அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதரா. பேய் பிடித்து ஆடுகின்ற மங்கையை பார், அவர் மாரடித்து அலறுகின்ற கொடுமையை பார். பேய் பிடித்து ஆடுகின்ற மங்கையை பார், அவர் மாரடித்து அலறுகின்ற கொடுமையை பார். கோரமான குரல் கேட்டு திறந்தது பார், கோவில் திறந்தவுடன் பேயாட்டம் நின்றது பார். கோரமான குரல் கேட்டு திறந்தது பார், கோவில் திறந்தவுடன் பேயாட்டம் நின்றது பார். அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதரா, அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதரா. சிலுவையிலே சீரும் தூய ஆவியை பார், சீறி வந்த பேயும் ஆண்டு மடியுது பார். சிலுவையிலே சீரும் தூய ஆவியை பார், சீறி வந்த பேயும் ஆண்டு மடியுது பார். மகிமை நிறைந்த அந்தோனியர் புதுமையை பார், புதுமை புரிய வந்த தெய்வ சக்தியை பார். மகிமை நிறைந்த அந்தோனியர் புதுமையை பார், புதுமை புரிய வந்த தெய்வ சக்தியை பார். அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதரா, அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதரா. புதுமையினால் மகிமை அடைந்த குடும்பத்தை பார், குடும்பத்தோடு வந்து நன்றி சொல்வதை பார். புதுமையினால் மகிமை அடைந்த குடும்பத்தை பார், குடும்பத்தோடு வந்து நன்றி சொல்வதை பார். நன்றி சொல்ல வந்த மக்கள் கூட்டத்தை பார், நாடும் வீடும் போற்றும் புதுமை காட்சியை பார். நன்றி சொல்ல வந்த மக்கள் கூட்டத்தை பார், நாடும் வீடும் போற்றும் புதுமை காட்சியை பார். அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதரா, அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதரா. கோடான கோடி மக்கள் கூட்டத்தை பார், கோடி அற்புதராம் அந்தோனியர் மகிழ்வதை பார். கோடான
கோடி மக்கள் கூட்டத்தை பார், கோடி அற்புதராம் அந்தோணியார் மகிழ்வதை பார். அன்பு செய்ய வந்த கடவுள் மனிதராம், அகில உலகமெங்கும் கோவில் கொண்ட புனிதராம். புனித அந்தோணியாருக்கு புதிய அழைப்பு ஒன்று கிடைக்கின்றது. அந்தோணியார் மெஸ்ஸினா நகரத்தில் இருந்த பிரான்சிஸ்கன் மடத்தில் ஓய்வு எடுத்தார். மே மாதம் 30ஆம் தேதி 1221ஆம் ஆண்டு அசிசி நகரிலே பிரான்சிஸ்கன் சபை துறவிகளின் மகாநாடு நடைபெற இருப்பதை அறிந்தார். ஒரு வாரம் கழித்து ஐரோப்பா தேசத்து பிரான்சிஸ்கன் துறவிகள் அட்ஜஸ்டர் பிரான்சிஸ் அசிசியுடன் சேர்ந்து ஜெபிக்கவும் அவருடைய வார்த்தைகளை கேட்கவும் வந்திருந்தனர். அந்த மகாநாட்டுக்கு பிறகு அனைவருக்கும் எங்கு பணிபுரிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. அந்தோணியார் மொன்டி பாலோ என்னும் இடத்திற்கு அனுப்பப்பட்டார். அங்கு அவர் ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார். ஒருமுறை ஃபோலி என்னும் இடத்தில் குருப்பட்டம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. அன்று பிரசங்கம் செய்யும் துறவிக்கு பிரசங்கம் செய்வதற்கு முடியவில்லை. இருந்தும் கூட ஒருவரும் பிரசங்கம் செய்ய முன்வரவில்லை. எனவே அந்த மடத்தின் தலைவர் அந்தோணியாரிடம் சென்று அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதை பிரசங்கம் செய்யச் சொன்னார். அன்று அவர் செய்த பிரசங்கம் அங்கு இருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அவர் செய்த பிரசங்கம் பற்றி அட்ஜஸ்டர் பிரான்சிஸ் அசிசியாருக்கு சொல்லப்பட்டது. அசிசியார் அவரை குரு மாணவர்களுக்கும் மற்றும் இத்தாலி முழுவதும் சென்று இறையியல் போதிக்கவும் சொன்னார். அட்ஜஸ்டர் அந்தோணியாரின் வாழ்க்கையில் போதகராகவும் ஆசிரியராகவும் அவர் வாழ்ந்தார். அந்தோணியார் இத்தாலி மற்றும் பிரான்ஸ் தேசம் முழுவதும் பயணம் செய்து போதித்து வந்தார். அவர் பலரை தன்னுடைய பிரசங்கத்தால் சர்வேசுரன் பக்கம் இழுத்தார். அவர் தப்பறைகளுக்கு ஒரு சம்மடியாகவே இருந்தார். அந்தோணியார் பிறருடைய பாவங்களை குறித்து அவர்களிடம் நேரடியாகவே பேசினார். ஒருமுறை ஆர்க்பிஷப் சைமன் டி சுலி என்பவர் அந்தோணியாரை பிரசங்கம் செய்ய அழைத்திருந்தார். ஆர்க்பிஷப் தன்னை பற்றி அந்தோணியார் பெருமையாக பேசுவார் என்று எண்ணியிருந்தார். அங்கு பெரும் திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் அந்தோணியார் அந்த ஆர்க்பிஷப்பின் குற்றங்களை அங்கு வந்த மக்கள் முன்னிலையில் சொன்னார். 1223ஆம் ஆண்டு பிரான்சிஸ்கன் துறவிகளுக்கென்று ஒரு இறையியல் பள்ளியொன்றை அவர் நிறுவினார். அட்ஜஸ்டர் பிரான்சிஸ் அசிசியார் இறந்த பிறகு மடத்தின் தலைவராக அவரை தேர்வு செய்தனர். 1230ஆம் ஆண்டு அந்த பதவியை துறந்து மீண்டும் போதிக்கும் அலுவலை அவர் செய்தார். அதே வருடம் அந்தோணியார் அப்போது போப்பாண்டவராக இருந்த கிரேகோரியின் முன்பாக பிரசங்கம் செய்யும் சந்தர்ப்பம் அவருக்கு கிடைத்தது. அந்தோணியார் செய்த பிரசங்கத்தை கேட்ட போப் அவரை வாக்கு தத்தத்தின் பெட்டகம் என்று அழைத்தார். அந்தோணியார் தவக்காலம் முழுவதும் பதுவா நகரிலே போதித்து வந்தார். அதை கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு கூடினார்கள். அந்தோணியாரின் இறுதி நாட்கள். அந்தோணியார் பதுவா நகருக்கு போதித்து வந்தபோது உடல்நிலை மிகவும் மோசமானது. எனவே அவர் தனது இறுதி நாட்கள் அருகில் இருப்பதை உணர்ந்தார். தன்னை பதுவா நகருக்கு கொண்டு செல்ல கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் பதுவா வருவதற்கு முன்பே ஆசிலியா என்னும் ஊரிலே தனது 35 வயதில் இறந்தார். அவர் இறந்த ஒரு வருடத்தில் அவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. இதை அப்போது போப்பாக இருந்த கிரேகோரி அந்தோணியாருக்கு புனித பட்டம் கொடுத்தார். 1263ஆம் ஆண்டு அவரது கல்லறையில் இருந்து அவரது புனித பண்டங்களை எடுப்பதற்காக கல்லறையை திறந்தனர். என்ன ஆச்சரியம்! அவரது உடல் எல்லாம் அழிந்து போயிற்று. ஆனால் அவரது நா மட்டும் அழியாமல் அப்படியே இருந்தது. அவர் இறந்தது 1231. ஆனால் இன்றும் சர்வேஸ்வரனை பற்றி மக்களுக்கு போதித்து அவரது நா அழியாமல் பதுவா நகரிலே அவரது ஆலயத்தில் உள்ளது. அட்ஜஸ்டர் அந்தோணியாரின் சுரூபத்தையோ அல்லது அவரது படங்களையோ பார்க்கும்போது 2 ஒற்றுமைகளை பார்க்கலாம். முதலாவது, அட்ஜஸ்டர் அந்தோணியார் கையில் இருக்கும் குழந்தை இயேசு.
அச்சஸ்ட அந்தோணியார் தன் நண்பன் திசே என்பவருடைய வீட்டில் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது குழந்தை இயேசு அவருக்கு தோன்றி அவருடன் விளையாடிக் கொண்டிருந்தது. அதை அவருடைய நண்பர் கதவு சாவியின் துவாரத்தின் வழியே பார்த்து கொண்டார். அதை அறிந்த அந்தோணியார் தான் சாகும் போது அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று சத்தியம் வாங்கிக் கொண்டார். 2வது, அவருடைய கையில் உள்ள லில்லி மலர். 1680வது வருடம் ஆஸ்திரியா நாட்டிலுள்ள கோவிலில் அவரது திருநாள் அன்று ஒரு நபர் லில்லி மலர் ஒன்றை அந்தோணியாரின் சுரூபத்தில் வைத்துவிட்டு சென்று விட்டார். கொஞ்ச நாள் கழித்து அந்த லில்லி வாடாமல் 2 புதிய பூக்கள் பூத்திருந்தன. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே, அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே, புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க, வாழ்க வாழ்க வல்ல திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவால் தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவால். பணியில் வாழும் பகிர்வில் நிறைவும் பரவும் வரவா, தணியும் நோய்கள் தகரும் பிணிகள் தலைவன் முன்னினைவா. தவிக்கும் உள்ளம் தனை உயர்த்த தர்மம் தான் என்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க, வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே. இறைவன் ஒளியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவனே, நிறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே. இறைவன் மொழியில் நாங்கள் செல்ல வழியை சொன்னவனே, நிறைநல் வாழ்வில் நிதமும் வாழ பாதை தந்தவனே. எந்த நெஞ்சில் நீ இருந்து உண்மை நெறி செல்ல இறைவன் வாக்கை வாழ்ந்து காட்டி புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க, வாழ்க வாழ்க வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க. அன்பு
தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே புனித நகரிலே புதுமை புரிந்திடும் அதுவை புனிதனே வாழ்க 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 வண்ண திருவடி புனித பூவடி வாழ்க அன்பு தந்தையே கருணை தீபமே எங்கள் அந்தோணியாரே இப்புண்ணிய கஷேத்திரத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளி இருக்கிற புனித அந்தோணியாரே பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே விலை மதிக்கப்படாத மாணிக்கமே பரலோக பூலோக காவலரே கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே பாவிகளின் தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம் உமது திருமுக மண்டலத்தை அன்னார்ந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே சூரத்தனம் உள்ள மேய்ப்பரே பசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே இவ்வுலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர்கள் பாராட்டுவார்களோ உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும் நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும் பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே தயைக்கடலே தவிப்பவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உமது இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோ ஆறு காடு கடல்களை கடந்து ஓடி வந்தோ துன்பம் பிணி வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோ எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ எங்கள் யாத்திரைகள் பயனற்றதாய் போகுமோ எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை உருக்காது போகுமோ அப்படியே ஆகுமோ ஐயா எங்களின் அன்பான தகப்பனே எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை கையேற்றுக் கொண்டு ஆசீர்வதித்தருளும் ஆமென்.
வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே. வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே. கோடி அற்புதர் என்று ஒரு தரம் சொன்னால் ஓடி மறைந்திடும் துன்பமெல்லாம் தஞ்சமென்றண்டினோம் தயவுடன் பாரும் அஞ்சேலென்றே அன்பின் அருள் கூறும். வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே. காற்றிடை கலமென கலங்கிடும் வாழ்வே, கலங்கரை விளக்கமே கரை சேரும். இல்லறம் துறவரம் இருவிரத்தாரும், நல்லறம் புரிந்திட நலம் தாரும். வணக்கம் வணக்கம் கோடி அற்புதர், வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே. பதுமையில் வளர்ந்தாய், பாஷையூர் உறைந்தாய், புதுமயிர் சிறந்தாய் தவமுனியே. தூயனல் வாழ்வோடு நேர்மை வாய்மை, ஆயனர் கலை கல்வி அருளீரே. வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே. வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே,